ஹாய். மவி த்ரியாட்ஸ் பற்றி தான் ஒரு சின்னதாக பேசலான் இருக்கேன். இப்போது அப்ளைனர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நீங்களே உங்கள் டவுனர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வாங்கின கடனை அடங்கி அப்படின்ட்டு இருக்காங்க. கடன் உங்களை நம்பி பணத்தை போட்டுட்டு இப்போது நீங்கள் கடன் அடைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கடன் அடைக்கிற வழியை பாருங்கள். இப்போதைக்கு இதுலேருந்து பணம் வர வாய்ப்பு இல்லை. எம்டி சாட்டிருந்து அவர் வெளில வந்தாலுமே பணம் வர வாய்ப்பு இல்லைன்னு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது போல். இவ்வளோ நாளாக அவங்களுக்கு புரியல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அப்ளைனர்ஸ் வந்து இப்போ வீடியோ போடுறதே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் கனா டிவி, இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்களாம் இப்போ வீடியோ போடுறத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. இங்கே என்ன நடக்குது எது நடக்குது தெரியலப்பா, நம்ம மூலம் அப்ஸ்காண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் அந்த முடிவில் இருக்காங்க போல். அதெல்லாம் ஆளை காடமே காணும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா ஃபேஸை காட்டவே மாட்டாங்க. ஃபேஸை காட்டாமல் வீடியோ போடுவாங்க. ரீசெண்டாக கூட அந்த மார்க்கெட்டிங் மாஸ்டர்னு நினைக்கிறேன் சேனலில் திடீர்னு வீடியோ வர மாதிரி என் ஃபேஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போடுறாரு. ஏன் பயப்படுறாருன்னு தெரில. தைரியமாகவே போடலாம். நீங்கள் என்ன தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தைரியமாகவே உங்களோட ஃபேஸை காட்டி போடலாம். யார் என்ன சொல்ல போகிறாங்க? உங்கள் அப்ளைனர்ஸ் தான், உங்கள் டவுன்லைனர்ஸ் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. மற்ற டவுன்லைனர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறது கிடையாது. அது ஒன்றும் பார்த்தேன், அந்த வீடியோவும் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் டவுன்லைனர்ஸ் மட்டும் தான் நான் பதில் சொல்லுவேன், அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா நான் அவர் வெளில வந்தால் பணம் தருவார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மற்றவங்களெலாம் இப்போ என் யூடியூப் சேனலில் வந்து கேள்வி கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இது பொதுவாகவே கேட்பாங்க என்ன தான் நடக்குது போகுது வருது அப்படின்னு. கேடிவி சேனலில் ரொம்ப நாளாக ரொம்ப மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க, வாய்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும்னு. இப்போ என்னடானா இப்போ கேடிவி சேனல் மேலே எல்லாருமே மைக் டாக்ஸ் மக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய கடுப்பில் இருக்காங்க போல். அவர் சொல்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. ஆகஸ்ட் 15 வெளியே வருவாருன்றாரு. நமக்கு தீபாவளி என்ன, நமக்கு பொங்கலே கிடையாதுறான்னு இப்போ தான் மைக் டாக்ஸ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. வேறு என்ன பண்ணுறது? நேற்று ஒரு ஆண்டி வீடியோ போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசியல் பின்னாடி இருக்காங்க, அரசியல் தான் இதெல்லாம் பண்ணுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரசியலுக்கு ஓகே, அரசியல் இருக்குன்னே நீங்களே நினச்சிக்கோங்க. ஆனால் ஜஸ்டிஸை மீறி எதுவும் கிடையாதுல்ல. கோர்ட்டை மீறி எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் நடக்குது. கோர்ட்லேயும் உங்களுக்கு ஆதரவாக வாதாடுற வக்கீல் நிறைய பெரிய வைக்கலாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் 2-3 டேஸ் இருக்குது, டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க பெயில் போட ட்ரை பண்ணுவாங்க. பெயில் போட்டு பெயில் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம். மவி த்ரியாட்ஸ் மக்களுக்கு கிடையாது, எம்டிக்கு தான். ஏன்னா எம்டி தான் உள்ளே இருக்கார். அவர் வந்து வெளில வந்து பணம் போடுறேன்லாம் எங்கேயுமே சொல்லலை. இருக்கிறதே 128 கோடி தான். இந்த 128 கோடியெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து தர முடியாது. பிரித்து கொடுத்தா என்ன, ஆளுக்கு ஒரு 8000 7000, அதிகபட்சம் ஒரு 10,000 கிடைக்கும். அவங்க 6 மாதமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அந்த 6 மாதம் வீடியோ காசே வந்து சில 200-300 கோடிகள் கணக்கில் வந்து பணம் கொடுக்கணும். அது இருக்கிறதே 128 கோடி தான். எங்கேருந்து தர வாய்ப்பே இல்லை. இதில் நம்ம போகர் மகான், அன்பார்ந்த சேனலோட போகர் மகான் ரொம்ப மூர்க்கமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார். நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ என்னடான்னா அவரோட மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டில் இருந்த சக்தி ஆனந்தன், முன்னாள் V3 மார்க்கெட்டிங் மேனேஜர் சக்தி ஆனந்தன், அவரோட தலைவர் தான் குருஜி. இப்போ என்னடான்னா அந்த குருஜியவர் எங்கே போனாருன்னே தெரில. ஆளே அட்ரஸே காணும். அன்பார்ந்த சேனலை இழுத்து மூடிட்டு நான் எஸ்கேப்பு, எவன் மாட்டினா எனக்கு என்ன அப்படின்ட்டு ஓடியே விட்டார். நான் A2 தான், A1 தான் மாட்டியிருக்கான், நான் A2, நான் தப்பிச்சு ஓடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எஸ்காண்டு. அந்த சக்தி ஆனந்தன் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட்லாம் ஆல்ரெடி முடக்கிட்டாங்களாம், அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ சான்ஸில் தப்பிச்சு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் இந்த இன்னும் 90 டேஸ் ஆக போகிறதுனால சார்ஜ் ஷீட் எதுவும் ஃபைல் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு டவுட் வேறு இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ட்ரையல் நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் எப்போ வெளில வந்து அப்படின்ற மாதிரி மொத்த மக்களும் இப்போயே மனசை விட்டுட்டாங்க. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 2-3 டேஸ் இருக்குது டைம். வெளில வந்தால் அவருக்கு நல்லதுன்னு பார்ப்பார். உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் வரும் 0.5% தான். வாய்ப்பே இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு. டவுன்லைனர்ஸ் அப்ளைனர்லேருந்து உங்களால் முடிஞ்சால் ஏதோ உங்களால் ஒரு 25% ஆச்சும் அவங்ககிட்ட வாங்க பாருங்கள். அப்ளைனரும் பணக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. அப்ளைனரும் ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதில் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கெட்ட நேரம்
அவங்களையும் போட்டு வச்சு செய்யுது. அப்ளைனராக மற்ற பேருங்களை சேர்த்து விட்டு காசு சம்பாரிச்சிங்க, இப்போது என் காசை எனக்கு கொடுன்னு திரும்ப கேட்க தான் செய்வாங்க. கேட்கும்போது நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. சில சேனல் அப்ளைன் லைனர்ஸ்க்கெலாம் புரியுது, நம்ம கம்பெனிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்டேட்டெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அப்டேட்டெல்லாம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க? முன்னாடிலாம் வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் இப்படி போய்ட்டுருக்கு, இதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதில் இவ்வளோ கிடைக்கும், கரெக்டாக தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் அப்டேட் எம்டி ஃபார்மில் அடிக்கடி வீடியோ வரும், இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் கரெக்டாக வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ பார்த்தீங்க, நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ பார்த்து நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. பணம் போட்டு முடிச்சிட்டிங்க, இனி எதுக்கு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணணும்? நீங்கள் பணம் போட்டு முடிச்சாச்சு, இனி என்னத்தை அப்டேட் கொடுக்குறது? பணம் போட்டு முடிச்சாச்சு, உங்களுக்கு இனி என்னத்தை அப்டேட் கொடுக்குறது? அவர் கேஸ் போடும்போது 2 மாதம் உள்ளே போய்ட்டு வந்துடுறேன், 2 மாதம் தான் நக்ஸட்டாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். ஆனால் அவருக்கே அங்கே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி 90 days வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கேருந்து அப்டேட் போடுவார்? எம்டி மட்டும்தான் உள்ளே போய் இருக்கார், மற்றவங்க டேரக்டர்ஸ் எல்லாம் வெளில தான் இருக்காங்க. அவங்க எப்படி அப்டேட் போடுவாங்க? அவங்க வாய்ப்பே இல்லை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடத்தான் பார்ப்பாங்க. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறது? அப்ளைனராக இருந்தாலும் நீங்கள் இன்னொரு யூடியூப் சேனலை பார்த்து தான் உங்களுக்கு அப்டேட்டே கிடைக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கே ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்று எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் சார் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் யார் போனாலும் உங்களுக்கு தகவல் கொடுப்போம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஹெட் ஆஃபீஸுமே இல்லைன்ற போது உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கிற போது? எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். உங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சு, எல்லா ஜோனல் ஆஃபீஸை இழுத்து முடிட்டு எப்போயோ ஓடிட்டாங்க. ஜோனல் ஆஃபீஸ் வச்சதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில் வாடகை கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க போல். இப்போ அந்த அப்ளைனர்ஸ் எல்லாம் வந்து ஆஹா போச்சுரா, இந்த பெரிய அளவு பிரச்சனை வந்து போல அப்படின்ட்டு அவங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து போய் அப்டேட் கேட்குறது? அப்டேட் கேட்குறதுக்குலாம் அங்கே வாய்ப்பே இல்லை. எம்டி ஃபாரமில் புதுசாக ஒரு update.com, இவங்க myv3 update.comனு ஒன்று போட்டாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரில. பார்த்தா அது எதில் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தா வேர்ட்ப்ரெஸ்ஸில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸில் கிரியேட் பண்ணி இனிமேல் நாங்கள் டெய்லி அப்டேட் போடுவோம், உங்களுக்கு என்ன நடந்தாலும் அப்டேட் வரும் அப்படின்னாங்க. ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க, உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா 4 days ஆகும். ஈகிள் போட்டை மட்டும் போட்டிருந்தாங்க. அதாவது ஈகிள் இஸ் கம்மிங் பாடுனா ஏதாவது பிரச்சனை வந்துடும் போட்டு வச்சுருக்காங்க. கடைசியில் அந்த ஈகிள் எப்போ வரப்போகுதுன்னு தெரில, பாப்பா வெளியில் எப்போ வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டே போகுதுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு myv3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு லைட்டாக டவுட் வந்துருக்கு, எங்கே நம்ம ஏமாறுறோமோ ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோமோ அப்படின்னு லைட்டாக அவங்களுக்கு டவுட் வருது. ஆனால் எதிராளி myv3 ஆர்ட்ஸ்க்கு எதிராக இருக்கிறவங்க எல்லோரும் லைட்டாக ரொம்பவே இருக்கணும் உங்களுக்கு, இது ஃபேக்கு தான் அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் சொல்லப்போனால் myv3 ஆர்ட்ஸுக்கு எதிராக வீடியோ போட்ட அத்தனை பேரையும் திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னையும் திட்டுவாங்க, வளைச்சி திட்ட தான் போகிறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? அம்மஞ்சலி பிரயோஜனம் இல்லை. உங்கள் காசு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னும் அடுத்து ஆனால் இப்போ என்னென்னா அப்படியே உள்டாவாக மாதிரி எவ்வளோ ஆதரவாக வீடியோ போட்டாங்கன்னா அவனை எல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. உன்னை நம்பி தாண்டா நான் இப்படி உட்காந்துருக்கேன், இப்போ வந்துடும் அப்போ வந்துடும், காசு கட்டிருக்கேன், இஎம்ஐ கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என் பணம் எப்படா வரும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அவங்க எங்கள்கிட்ட குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், 2 பிள்ளைகளை வச்சு வேலைக்கு போக முடியாது, இதை வச்சு தான் நான் சம்பாரித்தேன் அப்படின்ற. ஆனால் அவன் எப்படி சம்பாரித்தேன், இந்த பணம் எப்படியெல்லாம் வந்திருக்கு, ரிட்டர்ன் வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த கொடுத்துருக்காங்க myv3 ஆர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது அவங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை. பணம் நான் போட்டேன், எனக்கு வீடியோ பார்த்தேன், காசு வந்துச்சு. இந்த பணம் வெறும் வீடியோ பார்த்ததுக்காக மட்டும் காசு வந்துச்சா அப்படின்னு அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. கேஸ் போட்டதே அசோக் ஸ்ரீனி தான், அசோக் ஸ்ரீனினால தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பாவம் அந்த ப்ரோ அவர் கேஸ் போட்டதை ஏற்றுக்கிறவே இல்லை, டைரெக்டாகவே ஈவோட்டோடையே கேஸ் போட்டுருக்கு. இன்னும் இதுவுமே புரியாமல் இன்னும் போட்டு அசோக் ஸ்ரீனி தான் எல்லாத்துக்கும் காரணம், அசோக் ஸ்ரீனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவரை போட்டு அடிச்சுக்கோங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கட்சியை வர எழுத்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டுலாம் அவங்க பயப்பட போகிறதில்லை. அந்த கட்சி வந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை அவங்க பார்த்துக்கிற போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில மக்கள் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா எங்களை இதில் வந்து காப்பாற்றிட்டீங்க, இவ்வளோ பெரிய ஸ்கேம்லேருந்து காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பு அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களே போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா
துண்டு கூட மிஞ்சாது போல், வேறு வார்த்தைகள் சொல்ல முடியல, துண்டு கூட மிஞ்சாது போல் உங்களுக்கு. அந்த நிலமை தான் இன்னும் இப்போ பார்ப்போம். இன்னும் எத்தனை பேர் என்ன கழிப்பறி ஊற்றுறாங்கன்னு தெரில. ஊற்றட்டும். இன்னைக்கு ஊற்றி என்ன பிரயோஜனம்? உங்கள் அப்ளைனர் ஃபுல்லாமே உங்கள்கிட்ட இருந்து வாங்கி ஆட்டை போட்டு அவங்க பெருசாகிட்டாங்களே. அவங்கள உங்களால் உங்கள் பணத்தை ஒரு 10,000 கூட ரிட்டர்ன் எடுக்க முடியல, அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியல. அந்த நீங்கள் வீடியோ பார்த்து அடுத்தவங்க வீடியோ பார்த்து அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டே போங்க. நான் உங்களுக்கு எவனும் அப்டேட் கொடுக்க போகிறதில்ல, கரெக்டான அப்டேட்டு வச்சு செய்கிறாங்க. என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. ஆனால் நான் 2-3 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார்ஜ் ஷீட் போட போகிறாங்களா இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டாக பெயில் அப்டேட் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னு. நல்ல வைக்கிறது தான் இருக்காப்புல போல மையத்திற்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. அப்புறம் என்ன சொல்ல போனால், அவரோட பழைய வீடியோ மறந்துட்டேன். பழைய வீடியோலாம் நான் அவரோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இதே டிட்டோ காப்பி இப்போ மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு என்ன பேசியிருக்காரோ அது அப்படியே வேற ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அதேங்கிறான்னு பார்த்தா V3 ஆன்லைன் டிவி சேம் அதே தான் பேசியிருக்காரு. இந்த இதுக்கும் இந்த இதில் அவர் பேசின பிஸ்னஸ் பிளானுக்கும் அந்த பிஸ்னஸ் பிளானுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அது இதுவாச்சும் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் மைவித்ரி ஆர்ட்ஸ் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. V3 ஆன்லைன்லாம் 146 கண்ட்ரியில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸ். அப்படிப்பட்ட 146 கண்ட்ரியில் ஓடின பிஸ்னஸையே அப்படின்றதுக்குள்ளே இழுத்து மூடிட்டு வந்துட்டவங்க. அதில் குறிச்சி ஓனர், இவர் மார்க்கெட்டிங் மேனேஜர் MD சக்தி ஆனந்தன். ஆனால் இப்போ என்னடான்னா அந்த அவ்வளோ பெரிய பிஸ்னஸே இழுத்து மூடினவங்களுக்கு இந்த மைவித்ரி ஆர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஏமாத்துறான் இழுத்து மூட்டு போகிறதுக்கு. பார்க்கலாம், இன்னும் 2-3 days தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.